First, thank you for coming to Sashi Care and being on this show. இப்போ உங்களோட ஃபீட்பேக் என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரை ஐ இஷ்யூ இருந்தது அண்ட் விஷுவல் டிஃபிகல்ட்டி இருந்தது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேங்க சார், இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் வந்து பார்வதி. தருமபுரியில் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். என் பேர் பார்வதி. எனக்கு வந்து கண் இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்தது. அதனால் டாக்டர்கிட்ட, சசி டாக்டர்கிட்ட வந்தோம். ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து எனக்கு வந்து கண் வந்து அடிக்கடி கண்ணை தேய்ச்சிட்டோம்னா ரெட்டிஷ் ஆகிறது, கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, கிச்சனில் போய் கொஞ்ச நேரம் ஹீட்டில் எதையாவது நின்னோம்னா உடனே கண் வந்து அப்படி ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் வேற 2-3 பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன், பட் பேர் சொல்ல விரும்பலை. அப்புறம் கடைசியாக வந்து சார்கிட்ட வந்தோம். வந்த உடனே அவர் வந்து சிம்பிளாக ஒரு 2-3 சொல்யூஷன் சொன்னார். அது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஃபாலோ பண்ணும்போது. என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து அந்த ஐல வந்து ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு, அதனால நீங்க வந்து சில நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மசாஜ் சொன்னாரு. ஐ மசாஜ் வந்து நீங்க ரெகுலரா இங்கேயே சொல்லி கொடுத்தாங்க சார். ஐ மசாஜ் பண்ண சொன்னாங்க. ஐ மசாஜ் பண்ணிட்டு கூடவே டயட்டும் சொன்னாரு. டயட் என்னன்னா, பழைய சாதம் வந்து நைட்டு சாதம் மண்பானையில ஊற வச்சு அந்த பழைய சாதம் மோர் கலந்தோ இல்லை வெறும் தண்ணியாவோ காலையில சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டு காலையில ஃபர்ஸ்ட் வெறுமனை அதை சாப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் இருந்தா நெய் ஒரு ஸ்பூன், ஒரு நாள் நெய் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் பழைய சாதம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பட்டர் மில்க் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் கோகனட் மில்க், தேங்காய் பால் நிறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பிளஸ் அதோட ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. அந்த டேப்லெட் அந்த கட்ஸ் வந்து, அதாவது நம்ம வயிற்றுல வந்து அந்த ஆயில் வந்து இல்ல மற்ற சத்துக்கள்லாம் வந்து அப்சர்வ் ஆக மாட்டேங்குது, அதனாலதான் அந்த ட்ரைனஸ் வந்து நிறைய வருது. ஸோ அந்த டேப்லெட் கொடுத்தாரு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் இங்கேயும் சார்கிட்டையும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, மற்ற ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டாங்க. பிளஸ் நேச்சுரோபதி அந்த இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்லாம் 2 கம்பைன் பண்ணி எந்த டாக்டர் எனக்கு நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சார் தான் வந்து இந்த மாதிரி நேச்சுரோபதியும் இதுவும் கலந்து சாப்பிட சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். மற்ற ஹாஸ்பிட்டல்ல போன டிராப்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. சார் வந்து டிராப்ஸ் பிளஸ் அந்த ஐ மசாஜ் அப்புறம் டயட் எல்லாமே கொடுத்ததுல எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆனிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை தான் சாப்பிட்ட வந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 months வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ராப்ளமே கிடையாது. சுத்தமா அது வந்து ட்ரைட் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து என்னன்னா, எனக்கு வந்து அந்த ரெட்டினாவிலேயே ப்ராப்ளம். அதாவது நான் வந்து ஒரு விஷன்ல வந்து ஒருத்தரை பார்த்தோம்னா அந்த பிம்பம் வந்து நேரா தெரியாது, இப்படி ரொம்ப கிராஸா ஜிக்ஸாக்ல தான் தெரியும், ஸ்ட்ரெயிட்டாவே தெரியாது. மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் போனப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அப்போ வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. நாங்கள் கோயம்புத்தூர் போனோம், சென்னை போனோம், இனிமே உங்களுக்கு கண்ணே தெரியாது, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் செகண்ட் அது சார்கிட்ட அந்த ப்ராப்ளம் வந்தப்ப அவர் வந்து இது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்றேன், உங்க பிளட்டே எடுத்து பண்ணுவோம், அந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்ணில் பண்ணோம்னா வித்தின் உங்களுக்கு வந்து 1 or 2 months டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் அது நம்பிக்கை இல்லை. அப்புறம் எனக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு நெய்வேலியிலிருந்து ஒரு பொண்ணும் காரைக்குடியில இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இது பண்ண பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தது பார்த்துட்டு அப்புறம் நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்தா பரவாயில்லைன்னுட்டு அப்புறம் சாப்பிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பட் ஒரு இன்ஜெக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ 3rd month ஆகுது. இப்போவே எனக்கு வந்து நல்லாவே இப்போ அந்த 50% கிட்டத்தட்ட அந்த பிம்பம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகல, பட் மோர் தென் மச் பெட்டர். இப்போ முதலுக்கு இப்போக்கும் நல்லாவே பெட்டரா தெரியுது. ஸோ இந்த ப்ராப்ளமும் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வருது. அதனால சேலத்துல வந்து நமக்கு சார் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய வரம். ரொம்ப எனக்கு எமோஷனலாகவும் இருக்கு. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மாலைக்கண் நோய் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சரியே பண்ண முடியாது.
பட் சார் கொடுக்குற டயட்லயும் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவர் பேசுறது எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு டைம் எடுத்தெல்லாம் பேசவே மாட்டாங்க யாருமே. இவ்வளோ உட்காந்து எந்த இஷ்யூனாலும் ஒரு பொறுமையா எடுத்து ஒரு சொல்லி இப்படிதான் சொல்ல முடியாது யாராலையும். பட் சார் வந்து ரொம்ப டைம் எடுத்து அது வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து பெரிய நம்பிக்கையை ஊட்டுறாரு. நம்பிக்கை ஊட்டுறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு அது குணமாவும் ஆகுது. அதனால என்னால ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், இந்த கண்ணே தெரியாம போயிடுவோம் அப்படின்னு கூட பயந்துட்டு இருந்தேன். பட் சார் வந்து எமோஷனல், சார் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அந்த சென்னையில இருந்தும் ஒருத்தர் வராங்க இந்த ப்ராப்ளத்தோட. நான் வந்து இதோட 2-3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சாருக்கு. அந்த சென்னையில இருந்து எங்களுடைய ரிலேஷன் சன் வந்திருந்தாரு. அவருக்கும் வந்து இதே மாதிரிதான் ஐ ப்ராப்ளம் வந்து சின்ன வயசு தான் அவருக்கு. அவர் என்ன மேபி ஒரு 35 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் இதேதான் ப்ராப்ளம் இருந்தது. பட் அவருக்கும் வந்து பார்த்துட்டு சார் வந்து இதே டயட்டு பிளஸ் இது சொன்னாரு. அவங்க வந்து ஒரே தடவை தான் வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு மச் பெட்டர், இப்ப நல்லா இருக்கு. ஸோ வந்து தயவு செய்து நிறைய பேர் வந்து இவங்களை பாருங்க, நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். எந்த கண்ணு ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு வந்து சசி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய கான்பிடென்ட்